தூதர்கள் அனுப்பப்பட்டவங்க ஆண்களாக இருந்திருக்கிறாங்க. ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றோ அல்ல பெண்கள் பிறப்பிலே மட்டமானவர்கள் என்று அந்த அடிப்படையில் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆன்ல நமக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு முன்மாதிரி சொல்றான். நீங்க எல்லாம் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் 2 நபர் மாதிரி நடக்கணும்ங்கிறான். 2 பேர் மும்பளைக்கலாம். 2 பேருக்கு நல்ல முன்மாதிரியா காட்டுறான். நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் 2 பெண்களை உங்களுக்கு நான் மாடலாக காட்டுகிறேன். அந்த 2 பெண்கள் மாதிரி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் தான் நீங்கள் முஸ்லிம்கள், நீங்கள் மூமின்கள். அல்லாஹ் சொல்றான். ஆம்பளை கூட முன்னுதாரணமா காட்டுற வரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌனுடைய மனைவியை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மாடலாக எடுத்து காட்டுகிறான். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்க எந்த அளவுக்கு உறுதியோடு இருந்தார்களோ அந்த மாதிரி நீங்க இருக்கணும். அதே மாதிரி இம்ரானுடைய மகள் மரியம் அபுன இம்ரானுடைய மகள் மரியமையும் உங்களுக்கு அல்லாஹ் மாடலாக காட்டுகிறான். அந்த 2 பேர் மாதிரி உறுதியான நிலையில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் முன்மாதிரியா காட்டுறது 2 பெண்களை தான் காட்டுறான். பெண்கள்ங்கிறவங்க மட்டமெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ரொம்ப ரொம்ப அதிகமாக அவர்களுக்கு அடைய முடியும். ஆண்கள் மாதிரி அடைய முடியும். ஆண்கள் மாதிரியே மிகப்பெரிய தரஜாக்களை பதவிகளை மறுமையில பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் தனி விஷயம். இறை தூதர் என்பது வெறும் தகுதியை வைத்து கொடுக்கிற விஷயம் மட்டும் நினைக்க கூடாது. அது ஒரு பொறுப்பு, அது ஒரு சுமை, அது ஒரு கஷ்டமான வேலை. அப்ப இந்த பெண்கள் இன்னைக்கு எல்லா வேலையும் அது பாக்குறாங்க, இது பாக்குறாங்க, எல்லாத்திலும் செய்யறாங்கன்னு சொல்லணும். எந்த மாதிரி வேலையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுப்பாங்க பெண்கள்? சீட்டுக்கடையில் உட்கார்ந்து இருக்கிற வேலை, டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற வேலை, பேனாவில் கையெழுத்து போடுற வேலை, உத்தரவு போடக்கூடிய வேலை, இந்த வேலைகளைத்தான் என்ன செய்யறாங்க, விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. மூட்டு தூக்குற வேலையை தேர்ந்தெடுப்பாங்களா? லோடு இருக்கிற வேலையை தேர்ந்தெடுப்பாங்களா? நானும் மூட்டை இருக்கிறேன். அவங்க கஷ்டமான ஏன்னு கேட்டா அவங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கிற வேலையை நீங்க பார்த்தா கூட மூட்டை தூக்குறது, லோடு இருக்கிற வேலைகள்லாம் இது நமக்கு வராது. இந்த மாதிரி உட்கார்ந்து பார்க்கிற வேலைன்னு நாங்கள் உங்களோட போட்டி போடுவோம் என்று சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியாக சுபாவத்தில் இருக்கக்கூடியவங்களை கொண்டு ரோட்ல இருக்கிற தனித்தனியா விட்டு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம ஆக விட்டு இறை தூதர் அழைக்க ஆரம்பிச்சாங்கன்னா வேற மாதிரியான விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும். இந்த மாதிரியான ஒரு நோக்கத்திற்காகத்தான் இறைவன் எல்லா இறை தூதர்களையுமே ஆண்களாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இறை தூதர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. அதையும் சொல்லிட்டு தான் வரணும். இறை தூதர்களை பற்றி வேற ஒரு செய்தியும் இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டா, இறை தூதர்கள் அனுப்புறாங்க இல்லையா, அனுப்பும் பொழுது அடிப்படையான சில கொள்கைகள் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. என்ன அடிப்படையான கொள்கை? அல்லாஹ் ஒருத்தன். இது ஆதம அதான் சொல்லியிருப்பாரு, நபிகள் நாயகம் அவங்களாத்தான் சொல்லியிருப்பாங்க. இதுல யாருக்கும் இடையில எல்லாரும் அதான் சொல்லியிருப்பாங்க. இதுல யாராவது மாற்று கருத்து லா இலாஹ இல்லல்லாஹ் யாராவது மாறி சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சொர்க்கம் இருக்கு அப்படி ஒரு நபி சொல்லிட்டு அடுத்த நபி ஆன சொர்க்கம் எல்லாம் கிடையாது மாறா, அதெல்லாம் மாறாது. வழங்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. நரகம் இருக்குது, மர்மம் இருக்குது, விசாரணை இருக்குது, கேள்வி கணக்கு இருக்கிறது, மீசான் இருக்கிறது, நல்ல நன்மை தீமைகளை எடை போடுறது இருக்கிறது, அவரவர்களுடைய பதிவேடுகளை கையில கொடுக்கிறது இருக்குது, மலக்குகள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள எல்லா இறை தூதர்களுக்கு ஒரே மாதிரி தான். இது எந்த மாற்றமும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு இறைவனை வணங்கணும் தான் சொன்னாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகம் அற்பமான உலகம், மறுமையா நமக்கு நிரந்தரமானது, அதுக்காக இந்த உலகத்துல கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளணும், நேர்மையா வாழணும் என்றுதான் சொன்னாங்க. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இடையில வந்தவங்களும் சொன்னாங்க. இதுல மாற்றங்கள் இல்லை. ஆனால் ஒரு சில சில்லறை சட்டங்கள்ல வணக்க வழிபாட்டு முறைகள்ல ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ் நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கிறான். இது விளங்கிக்கணும். ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த அதே சட்டங்கள் நம்ம வரைக்கும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேற சட்டத்திட்டங்கள்ல தொழுகிற முறை இருக்குன்னு நமக்குள்ள இதே தொழுகை முறைதான் மூசா நபி உம்மத்துக்கு இருக்குமானா இருந்திருக்காது. நம்ம நோன்பு வைக்கிறோம்னா இதே மாதிரி தான் அவங்க நோன்பு வச்சிருப்பாங்களா? அப்படி இருந்திருக்காது. நோன்புங்கிற அந்த முறை இறைவனுக்காக ஒரு வணக்கம் செய்ய வேண்டும். அந்தந்த சமுதாயத்துக்கு ஏற்றவாறு அந்த வணக்கத்தை எல்லாம் கொடுப்பான். ஆனால் அந்த வணக்கத்தை செஞ்சாலும் அந்த இறைவனுக்கு தான் அவங்களும் செய்வாங்க, அந்த மறுமையை எதிர்பார்த்து அவங்களும் செய்வாங்க. அந்த நோக்கத்திலேயோ அந்த எதிர்பார்ப்புலையோ வித்தியாசம் கிடையாது. செய்கிற முறையில வித்தியாசம் வந்திருக்கு. வணக்க வழிபாடுகள் வித்தியாசம் இருந்திருக்கு. அதே மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே, ஆனால் ஒரு ஈசா நபியுடைய காலம், ஈசா நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜக்கரியா நபியுடைய காலம் சொல்லலாம்னு வைங்களேன். அவங்க காலத்துல எப்படி சட்டம் இருந்துச்சுன்னா, குழந்தைகளை
தங்களுடைய குழந்தை ஆடு மாடு நேர்ச்சி பண்றோம்லங்க, ஆடு மாடை நீங்க என்ன செய்வீங்க, கடவுளுக்கு நேர்ச்சி பண்ணுவீங்க. பிள்ளையவே நேர்ச்சி பண்ற வழக்கம் இருந்துச்சு. அவங்க காலத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, எனக்கு 4 பிள்ளை பிறந்தா அந்த ஒரு பிள்ளைய அல்ல உனக்காக வேண்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிள்ளைய கொண்டு போய் கோயில கொண்டு விட்டுருவாங்க, பள்ளியாசல்ல கொண்டு விட்டுருவாங்க. அவங்க அந்த சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தரத்தை கொண்டு விட்டுருவாங்க. அந்த குழந்தை என்ன செய்யும், பள்ளி வாசல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும், கூட்டுறது பெருக்கிறது, எந்த ஒரு பிறகு கூலி எதிர்பார்க்காம இப்படி இறைவனுடைய வழிபடக்கூடிய ஆலயத்திற்கு தங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்குதல் என்பது முந்தைய சமுதாயத்தில் இருந்தது. நமக்கு அது உண்டுமா? நமக்கு அது கிடையாது. எனக்கு 4 பிள்ளை பிறந்த ஒரு பிள்ளை பள்ளிவாசல் கொடுக்குறேன் அப்படின்னு இஸ்லாத்துல இப்ப கிடையாது, நமக்கு கிடையாது. இப்படியான ஒரு பழக்கம் எப்ப இருந்துச்சு? ஜக்கரியா நபியுடைய காலத்தில் இருந்திருக்கிறது. இது திருக்குறள்ல நீங்க பார்க்கலாம். 3வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல நீங்க என்ன இருக்குன்னா, இது காலத்து இம்ரான் ரப்பி இன்னி நகர்த்துலக்க மாபி பத்தனி முஹர்ரரா, இறைவா என் வயிற்றில் உள்ள அந்த சிசுவை, ஆனா பின்னாடி தெரியல உங்களுக்கு, வயிற்றில் உள்ள இந்த சிசுவை உனக்காக வேண்டி நான் நேர்ச்சி செய்து விட்டேன். முஹர்ரரன் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு முழுமையாக நான் நேர்ச்சி செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? மரியமுடைய அம்மா, இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. ஆனா அல்லாஹ் நினைச்சிட்டான்னு கேட்டா, இவங்க நினைச்சது என்னன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு நினைச்சாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தவன நம்ம அப்படியே அந்த பைத்துல் முகத்தஸை கொண்டு விட்டுருவோம், பைத்துல் முகத்தஸுக்கு சேவை செய்யட்டும், பைத்துல் முகத்தஸ்ல எவ்வளவு வேலைகள் கூட்ட பெருக்க சுத்தம் பண்ண அந்த வேலைக்கு நம்ம பிள்ளையை அர்ப்பணிச்சிருவோம் என்று அவங்க நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் கேட்ட, பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டான். அதுதான் கேட்கறாங்க, யாருல பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டியே, ஆம்பளை பிள்ளை மாதிரி பொம்பளை பிள்ளையை நான் யூஸ் பண்ண முடியுமா, நான் பள்ளியாசனோட விட முடியுமான்னு கேட்கறாங்க. அப்புறம் அல்லாஹ் அதை விட சொன்னான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளியில சேவை செய்து கொண்டு ஜக்கரியா நபியுடைய பொறுப்புல விடப்பட்டார்கள். இந்த மாதிரி ஆட்களை கொண்டு பள்ளிவாசல் விடுறதுக்கு உண்டுமா? இல்ல. ஆனா இருந்துச்சு முந்தைய சமுதாயத்துல அது ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது, கடவுளுக்காக பிள்ளைகளை அர்ப்பணித்தல். அது இப்ப கிடையாது. அதே மாதிரி நோம்பு வைக்கிறோம். நோம்பு வைக்கிறான்னா என்ன செய்யணும்? நம்ம நோம்பு என்ன? சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, அது மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. இதுதான் நோம்பு. ஆனா அவங்களுடைய நோம்பு என்னன்னு கேட்டா பேசவும் கூடாது. மூசா நபி காலத்துல உள்ள நோம்புலாம் எப்படி இருக்கு கேட்டா, அவங்க உம்மத்துடைய நோம்பு பேசக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த குழந்தை உருவான பிறகு, ஈசா நபியை சுமந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னி நகர்த்துலிற இம்மா தரை இன்ன மினல் பசரி அகதன், மனிதர்களில் யாரையாவது நீ பார்த்தால் கூலி நீ சொல்லு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க, இன்னி நகர்த்துலிர் ரஹ்மானி சௌமா, நான் இறைவனுக்காக நோன்பு நேர்ச்சை செய்து கொண்டேன். பலன் கல்லிவல் யௌம இன்சியா, எந்த மனுஷனோடு ஆனால் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நோன்பு வச்சதுனால என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? பேச மாட்டேங்கிறாங்க. நோன்பு வச்ச பேசக்கூட நமக்கு சட்டமா? அவங்களுக்கு சட்டம் இருந்திருக்கு. நான் நோம்பாளியா இருக்கிறதுனால பேச மாட்டேன் என்று சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இது மரியம் அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம். அப்ப நோன்பு வைத்துக் கொண்டு பேசாமல் இருப்பது என்று அவங்களுக்கு சட்டம் இருந்துச்சு. நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம் செய்யலாம். நம்ம சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது தவிர மற்றபடி பேசக்கூடாதுன்னு நமக்கு தடை கிடையாது. இப்படியான சட்டங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி திங்கிற பொருள் இருக்கு, ஹலால் ஹராம் இருக்கு பாருங்களேன். ஒரு சமுதாயத்துக்கு ஹலாலாக்கப்பட்டது, இன்னொரு சமுதாயத்துக்கு ஹராமாக்கப்பட்டதுலாம் இருக்குது. அப்படியான வித்தியாசங்கள் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்னா 3வது அத்தியாயத்துல 50வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஈசா நபியை பத்தி சொல்றான். ஈசா நபி என்ன செய்யறாங்க? அந்த பனி இஸ்ராயேல்ங்கிற மக்களை அணுகுறாங்க. அணுகி சொல்றாங்க, சத்திகன் லிமா பைன எதைய மின தௌராத், எனக்கு முன்னர் உள்ள தௌராத்தை மெய்ப்படுத்த நான் வந்திருக்கிறேன். ஈசா நபி சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? மூசா நபி சமுதாயத்தில் போய் சொல்றாங்க, இஸ்ராயல் சமுதாயத்தில். அப்ப எனக்கு முன்னர் வந்த தௌராத்தை மெய்ப்படுத்த வந்திருக்கிறேன். மேலும் ஒலி உஹில்லலக்கும் பஅல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த சிலவற்றை அனுமதிப்பதற்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டிருந்த சில விஷயத்தை உங்களுக்கு நான் என்ன செய்ய அனுமதிக்க வந்திருக்கிறேன். அப்ப என்ன விளங்குது? ஒரு நபி காலத்தில் ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்கள் இன்னொரு நபி காலத்தில் ஹலாலாக்கப்படும். அது ஹராம் ஆக்குனவர் யாரு? அது ஒரு நபி தான். ஏற்கனவே ஒன்னு ஹராமாக நீக்கிட்டு தான் சாப்பிடணும். கொழுப்பு சுத்தமா உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. ஈசா நபி என்ன பண்ணாங்க? கொழுப்பு ஹலால்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு ஹராம் இல்ல, அது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக எல்லாம் கொடுத்தான் அவங்களுக்கு, அது இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி அவங்க விளக்குனாங்க. அப்ப இது மாதிரியான ஒன்றை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, முந்தைய சமுதாயத்தில் எல்லாம் ஒரு இறைவனுக்காக நம்ம ஒரு பொருளை அர்ப்பணிக்கிறோம், பணி கொடுக்கிறோம்.
பலி கொடுக்கிறதா இருந்தால் அந்த பலி கொடுக்கிற முறை வேற மாதிரி இருந்துச்சு. பலி கொடுக்கிற முறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நெருப்பு வந்து வானிலிருந்து வந்து எடுத்து சென்று விடும், எரிச்சிடும். இப்படியான ஒரு அம்சம் இருந்துச்சு. அது மாதிரி தான் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது நெருப்பு எடுத்து பாப்போன்னு சொல்லி. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல்லதீன காலு இன்னல்லாஹ அஹீத இலைனா அல்லாஹ் முமின் ரசூலின் ஹத்தா யஅத்தியனா பி குர்பானின் தாக்குலுஹுன் நார். நெருப்பு வந்து சாப்பிடக்கூடிய வகையில் ஒரு குர்பானி பிராணியை கொண்டு வரும் வரை நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், குல் கத் ஜாஅக்கும் ருசுலுன் மின் கப்லி பில் பையினாத். எனக்கு முன்னால் தூதர்கள் வந்து பல சான்றுகளை கொண்டு வந்தார்கள். பில்லதி குல்தும், நீங்கள் கேட்டீர்களே அதையும் கொண்டு வந்தார்கள். அப்ப ஏன் மறுத்தீங்கன்னு எல்லாம் கேட்கிறான். அப்ப முந்தைய சமுதாயத்தில் எல்லாம் அந்த குர்பானி கொடுக்கிறது அறுக்கிறது கிடையாது, ஆட்டை கொண்டு வச்சிட வேண்டியது. அல்லாஹ் நெருப்பு வந்து எடுத்துட்டு போயிடும். அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு மெத்தடே அந்த காலத்தில் அல்லாஹ் வச்சிருந்தா சில நபிமார்கள் சமுதாயத்திற்கு. நமக்கு